1000 பேர் கூத்து பார்த்தா 500 பேர் தமாஷ் கேட்பாங்க, 500 பேர் கதை கேட்பாங்க. கோமாளி. ஆமாங்க. நீ கோமாளி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு தான் இருப்ப. ஆமாங்க. நாடகத்தை சிறப்பாக நடத்த வேண்டும். இவன் லைட் வெளிச்சத்துல கண்ணு கூசுறமா சட்டி திறந்து வச்சு சொல்லிட்டு தான் இருப்பான். அது மூதேவி. அந்த பையன் மூதேவியா? மூதேவி வந்து விட்டா யாருமே அதை விளக்க முடியாது. அட எல்லாரையும் போட்டு அமுத்தும். எல்லாரையும் போட்டு கண்ணை சொக்கி அமுத்தி. ஓ தூக்கம் வரும். அதுக்கு பேரு தான் மூதேவி. சரி. அப்படி இருக்கே. தங்கமலையும் தாய் நாடு. தங்கமலையும் தாய் நாடு. பொன்னிலையும் புண்ணிய பூமி. புண்ணிய பூமி. தான் சிந்து நெல் விளையும் தென் விளாட பருவம். தென் விளாட பருவம். பச்சைமா நகரம் என்று சொல்லக்கூடிய பட்டவருக்கு உகந்த நாடு மச்ச நாடு. மச்ச நாடு. அப்பேற்பட்ட நன்னாடு. நன்னாடு. இன்னும் கற்கால பாளையம். கற்கால பாளையம். தாய் நாடு. தாய் நாடு. நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆட்டக்காரர் இருக்கு. ஒரு தாய் திருநாடு. தாய் திருநாடு. அண்டினோரை ஆதரிப்பார்கள். உண்டினோரை மூச்சரிப்பார்கள். எதிர்த்து வரை சங்காரம் செய்யக்கூடிய வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாமல் வடக்கி அந்த சிவனுடைய வரத்துல பிறந்தார்களே. 18 விருது, 32 ஆயுதம், வீர வன்னிய சிகாமணி என்றான். வீர வன்னிய சிகாமணி என்றான். ஒரு கையில் அடித்தாலும் இரு கையில் ஆதரிக்கக்கூடிய அருமையான தங்கங்கள். அப்பேற்பட்ட தங்கங்கள், தங்க குணம் படித்தவர்கள். அவருடைய இன்னும் அருள் மிகுந்த தெய்வம் அங்காள பரமேஸ்வரி ஆதிபராசக்தி ஐலாண்டகுடி பிரமாண்ட நாயகர். இன்னும் சாமியினுடைய பெயர் என்ன? மாரியம்மன். மாரியம்மன். வடபத்திர காளியம்மன். வடபத்திர காளியம்மன். பூமிதி திருவிழா. பூமிதி திருவிழா முன்னிட்டு இன்று ஒரு நாடக சதுரநாட்டியம். கட்டவருக்கு தெரியும் கல்வி நன்மை, கட்டவருக்கு தெரியும் பிள்ளைகளுடைய பெருமை. முற்றிலும் கட்டவர்கள் முனிவர் ஆவார்கள். ஆடி பாடி பேர் எடுக்க அந்த புவனத்தில் யாராலும் முடியாது. வல்லவனுக்கு வல்லவன். வையகத்தில் கோடான கோடி. நான் தான் பெரியவன் என்று யாருமே இயல முடியாது. நான் தான் புடித்து என்னோட தான் வளர்த்து யாரும் சொல்ல முடியாதுங்க. அப்படி இருக்க இந்த தீபாவளியின் தெய்வீகமான சபையிலே இன்று அரங்கேற்றம் செய்யக்கூடிய நாடகமாக விட்டது. இன்னைக்கு வச்சிருக்க நாடகம் அருமையான நாடகம், சூப்பரான நாடகம். அர்ஜுன தவசி நாடகம். அர்ஜுனன் தவசி நாடகம் ஆடுவதா இருந்தா 90 அடி கம்ப பனைமர கம்ப வேண்டும். பனைமரம் வேணும். சரி. அதை முன்பதாக நெட்டு அர்ஜுனன் மயில் தோகையை முதுவிலே சுமர்ந்து வெள்ளிங்கிரி வழியில வாழ்ந்து வருகிறார் சிவபெருமான். ஆமாங்க. அந்த சிவனை நோக்கி சம்புவ மகாதேவா. சம்புவ மகாதேவா சாராய கடை எங்க இருக்குது ஆண்டவா? அப்படி என்று தவம் செய்வது அர்ஜுனுக்கு. ஓ அர்ஜுனன் தவம் செய்வான். இன்று அர்ஜுனன் தவசனாக நடந்தா கம்பம் எங்கடா? ஓ அர்ஜுனன் தவச நாட வேணும்னா முன்னாடி கம்பம் நட்டு இருப்பாங்க. கம்பம் எங்கன்னு கேக்குறீங்க சாமி மகாராஜா. முன்னாடி எல்லாம் ஜனங்க உட்கார்ந்து கூத்து பாக்குறாங்க. ஜனங்களுக்கு முன்னாடி கம்பத்தை நட்டா ஜனங்களுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க பக்கத்திலே நட்டு வச்சிருக்க சைட்ல. கரண்ட் கம்பம். ஆமாங்க. பனைமரம் எல்லாம் இப்ப கிடைக்கிறது இல்லைங்க. எல்லாம் தெளிவு முட்டி கட்டி விட்டாங்க. அதனால கவர்மெண்ட்ல சொல்லி உங்களுக்காக இலவசமா கரண்ட் கம்பம் வாங்கி நட்டு வச்சிருக்காங்க. அந்த 90 அடி கம்பத்தல் மீது ஏறி அர்ஜுனன் கடப்பாரிய கையில பிடித்து கடப்பார் கம்பி கையில பிடிப்பாரு. சிவனை கோரி தவம் செய்வார். சரி. இதுல ஏறி எதனா பிடிக்கிறது? நீங்க வாங்க. 1 2 3 4 5 6 7 8 கம்பி போகுதுங்க. 8 கம்பி இருக்கு. ஆமாங்க. சாமி மகாராஜா நீங்க மேல ஏறின உடனே அந்த கடப்பார கம்பியை ஒன்றை மட்டும் பிடிக்காதீங்க. நீங்க மேல ஏறினதோ இந்த சைடு 3 கம்பி விட்டுருங்க, அந்த சைடு 3 கம்பி விட்டுருங்க. 6 கம்பி போச்சா நடுவுல அதெல்லாம் வெறி இறத்துதாங்க. அதெல்லாம் வெறி இறத்துதான். நடுவுல மெயின் கம்பி 2 போகுதுங்க. அந்த 2 கம்பி கப்புன்னு பிடிச்சிட்டாங்க. அப்படி 2 கம்பி ஜப்புன்னு பிடிச்சா கருடால் வருமா? கருடாலி வராதுங்க. உங்களுக்கு தேவூர் ஜிஹெச்ல இருந்து 108 வருங்க. அது எப்பறா வரும்? சும்மா கோயாங் 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 கோயான்னு வரும். வயின்னு வருங்க. கொண்டு போய் ஜிஹெச்ல தள்ளுறீங்க. இல்லைங்க நீங்க மேல ஏறி பிடிச்சி பாருங்க. அந்த நாடகம் தான் சாமி. நீ சொல்வதை போல அல்ல. இன்று நடைபெறுகிற நாடகம் என்ன? இன்று இரவு நடைபெறக்கூடிய நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய மின்னல் ஒளியால் சிவன் பூஜை. மின்னல் ஒளியால் சிவன் பூஜை அல்லது அர்ஜுனன் குறவஞ்சி. அர்ஜுனன் குறவங்குஞ்சி. அர்ஜுனன் குறத்தையா மாறுறது. அர்ஜுனன் குறவஞ்சி. மின்னல் ஒளியால் சிவன் பூஜை. சரி. வெள்ளிங்கிரி வளையிலேயே சிவபெருமான் இருக்கக்கூடிய சிவனுடைய லிங்கமாகப்பட்டது இன்று கைக்கால வளையத்திலேயே
துதி கொண்டிருக்கிறது. ஓஹோ, இதுதான் மின்னல் ஒளியான் சிவன் பூஜை. சிவன் பூஜை. இந்த நாடகத்தில் சிந்தித்தேன் விலை இருந்த போது விலை இருந்தால் எங்களை வெடிய 30 மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கற்பக விநாயகர் நாடக கலைக்குழுப்பின் சார்பாக எங்களுடைய அமர்ந்திருக்கக்கூடிய குரு பெரியோர்கள் சிறப்பு பாதைகள் எல்லாம் என் சிறமீதியில் வைத்து தங்களுக்கு முத்தான முதல் வணக்கம். வணக்கம் 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 சாமி. இந்த மின்னல் ஒளியான் சிவபூஜை நாடகத்தில் நான் வேடமிட்டு வெளியே வந்தபடி